வணக்கம் மக்களே. மகளிர் உரிமை தொகையான ரூபாய் 2500 வழங்குவது குறித்து சில முக்கியமான பயனுள்ள தகவல்கள் வெளியாகியிருக்கு. அவை என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எப்போ இருந்து கொடுப்பாங்க, என்ன ஆவணங்கள் தேவைப்படுது, எப்போ விண்ணப்பிக்கிற டேட் அப்படின்றது முழுமையாக பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸாக இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கடந்த 2 மாதங்களாக டிவிகே ஆட்சி பொறுப்பேற்ற பின்னாடி இந்த மகளிர் உரிமை தொகையானது இப்போ வரைக்குமே, அதாவது இன்னைக்கு ஜூன் 15, இன்று வரையுமே ரூபாய் 1000 ஆனது தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில மக்களிடையே இந்த 2500 எப்ப கொடுப்பாங்க அப்படின்ற நிறைய கேள்விகள் எழுந்துட்டே இருக்கு. இதுக்கு அரசு தரப்புல இருந்து சில முக்கியமான அறிவிப்புகளை இப்ப வெளியிட்டிருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகையான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல யாரெல்லாம் 1000 பெற்றுட்டு வந்துட்டு இருக்கீங்களோ அனைவருக்குமே இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்றதுல ரூபாய் 2500 பெற போறீங்க கம்பல்சரி. ஆனா இதுல ஒரு திருத்தம் இருக்கு. எடுத்ததுமே 2500 கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2500 கொடுக்க மாட்டாங்க. நிதி சுமை காரணத்தினால 1500 உயர்த்தி படிப்படியா வழங்குவோம் அப்படின்னு அரசு தரப்புல இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதற்கான புதிய விதிமுறைகள் மற்றும் தகுதிகள் என்ன அப்படின்றத வருகின்ற முழு நிதிநிலை அறிக்கையில இதுவும் வெளியாகும் அப்படின்னு நிதி அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்க மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல ஒரு சில பேருக்கு இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது யார் யாரு அப்படின்னு சொல்லி இருக்காங்கன்னா, நிறைய தகுதி இல்லாத நபர்கள், அதாவது 4 சக்கர வாகனங்கள் இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க, 5 ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருக்கிறவங்கன்னு சொல்லி அனைவருமே நிறைய பேர் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ இவங்களெல்லாம் களை எடுக்கும் பணிகள் தான் தீவிரமடைந்திருக்கு. ஸோ இவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்றி அமைக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த 1500 வழங்கப்படும் அப்படின்னு அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. முக்கியமா இது எப்ப வெளியிட போறாங்க அப்படின்னா, இந்த வருகின்ற ஜூன் மாதத்திலேயே 22ஆம் தேதி விஜய் அவர்களோட பிறந்த நாள் வர இருக்கு. இதனை தொடர்ந்து தான் இந்த அறிவிப்பும் வெளியாக இருக்கிறதா அரசு தரப்பு வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ புதுசா ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சு காத்திருந்திருக்கவர்களுக்கு கிட்டத்தட்ட 46,000 பேருக்கு இப்போ ஸ்மார்ட் கார்டுகள் வழங்குறதுக்கு பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸ்மார்ட் கார்டு அச்சிடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ புதுசா யாராச்சும் ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 60 நாட்களுக்குள்ளேயே ரேஷன் கார்டு வழங்குவதற்கான சரிபார்ப்பு பணிகள் தாலுகா அலுவலகங்கள் மூலம் தொடர்ந்து நடைபெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் அட்டையில முக்கியமா என்ன ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னா, KYCயை கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே இன்கேஸ் ஒருத்தர் நீங்க KYCயை கம்ப்ளீட் பண்ணாம போனாலும் இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள அவங்களோட ரேஷன் அட்டைக்கான ரேஷன் பொருட்கள் தற்காலிகமா தடை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ கம்பல்சரி KYC உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இவை அனைத்தும் தான் இப்ப வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகள். கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.